வைஷுன்னு திருநங்கை ஒருத்தவங்க நாஞ்சில் விஜயன் என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி கமிஷனர் ஆபீஸ்ல புகார் கொடுத்திருந்தாங்க. அந்த வீடியோ கூட சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போயிருந்துச்சு. நாஞ்சில் விஜயனும் நானும் 11 வருஷமா பழகிட்டு தான் வரோம். கடந்த 5 வருஷமா நாங்க ரொம்ப க்ளோஸாவே பழகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கடந்த 5 வருஷமா நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் வாழ்ந்துட்டு வரோம். செக்ஷுவல் ரீதியாகவும் நாங்கள் ஒன்றா தான் இருந்திருக்கோம். என்னால் குழந்தை பெற்று கொடுக்க முடியாதனால தான் நான் மரியாவோட அம்மா கிட்ட பேசி நாஞ்சில் விஜயனுக்கும் மரியாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ நாஞ்சில் விஜயனே அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் 2 பேருமே நல்ல நண்பர்களாக தான் இருந்தோம். ஒரு யூடியூப் சேனல்ல அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க நிறைய இடத்துல ஒன்னா ஒர்க் பண்ணியிருக்கோம். அவங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மட்டும்தான். அவங்க என்கிட்ட க்ளோஸா பழகுற மாதிரி வரும்போது நான் சொன்னேன், எனக்கு இதெல்லாம் இஷ்டம் இல்லை, நான் அவங்கள லவ் பண்ணல அப்படின்னு எல்லாம் சொல்லி நான் அவங்கள அவாய்ட் பண்ணிட்டேன். அவங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சதா சொன்னாங்க. ஆனா அவங்க என் கல்யாணத்துக்கே வரல. அவங்க அம்மா கிட்ட பேசி எல்லாமே பண்ணது எல்லாருமே என்னோட தெரிஞ்சவங்க தான், க்ளோஸ் சர்க்கிள் தான். பிரியங்கா அக்கா, ரோபோ சங்கர் அண்ணா எல்லாமே தான் அவங்க மரியா வீட்டில் பேசி என்னை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்க. எனக்கு இப்போ ஒரு நல்ல குடும்பம் கிடைச்சிருக்கு. இப்போ நான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னோட வாழ்க்கையில நான் உயரமான இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். எனக்கு நிறைய வாய்ப்பு வரதை தடுக்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் செக்ஷுவல் ரீதியாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. நான் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு வருவேன்னு சொன்னாங்கல்ல. அவங்க ஹவுஸ் ஓனர் கீழே தான் இருந்தாங்க. அவங்க கிட்ட வேணால் கேட்டு பாருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் செக்ஷுவல் ரீதியாக ஒன்றா இருந்தோம்னு சொல்கிறாங்களா, அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது? என்னோட ஃபோன் தரேன், அவங்க ஃபோனும் வாங்கி செக் பண்ணி பாருங்க. அப்படி நாங்கள் ஒன்றா இருந்திருந்தா நான் லவ் யூ குட்டிமா பொண்டாட்டி அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்திருப்பேன். இல்லை ஒரு டைம் வீடியோ காலாச்சும் பண்ணியிருந்திருப்பேன். ஏதாவது இருக்கான்னு கேளுங்க. 3 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? கூகுள் பே பண்ணியிருக்காங்களா அப்படின்னு காட்ட சொல்லுங்க. இல்லைன்னா நான் அவங்களுக்கு ஏதாவது பண்ணியிருக்கேனான்னு காட்ட சொல்லுங்க. அவங்க ஏரியாவில் போய் கேட்டு பாருங்க. அவங்க பொதுவாகவே வட்டிக்கு விட்டு தான் அவங்க சம்பாதிப்பாங்க. 50,000 ரூபாய் கொடுக்கறதா இருந்தா கூட அதுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் வாங்கிட்டு தான் அவங்க கொடுப்பாங்க. நான் அவங்க கிட்ட யார்கிட்டயுமே காசு வாங்கல. இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் கை நீட்டு வாங்கினதில்ல. நான் தான் எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். அவங்க எங்களுக்கு திருப்பி கூட தந்ததில்ல அப்படின்னு எல்லாம் ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காங்க. அவங்க எனக்கு ஒரு நல்ல சகோதரி மட்டும்தான், எங்க 2 பேத்துக்குள்ள வேற எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அப்படின்னு தெளிவுபடுத்தி இருக்காங்க. நிறைய பேர் நாஞ்சில் விஜயனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு வராங்க. நிறைய திருநங்கைகள் அவங்க பொய் சொல்றாங்க, ஃபேமஸ் ஆகிறதுக்காக வேண்டி இப்படி எல்லாம் பண்றாங்க, இவங்க இப்படி பண்றது மொத்த திருநங்கையும் பாதிக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லி நாஞ்சில் விஜயனுக்கு சப்போர்ட்டா எல்லாருமே இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.